வணக்கம். நான் உங்கள் ஆசிர். இன்று பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வியை பற்றி ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். 3 சம்பவங்கள் செய்தித்தாள்களில் வந்துள்ளன. முதலாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சம்பவம், இரண்டாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சம்பவம், மூன்றாவது நெல்லை மாவட்டத்தில் ஒரு சம்பவம். தூத்துக்குடியில் பரமன்குறிச்சி என்ற கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஆசிரியை கண்டித்தார் என்று கூறி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அடுத்தாற்போல் விழுப்புரம் மாவட்டத்தில் தகப்பன் இல்லாத ஒரு சிறுமி மாணவி தாய் மாமா வீட்டிலிருந்து படித்திருக்கிறார். அவரை செல்போன் பார்க்காமல் படி, நேரத்தை வீணாக்காதே என்று அவரது அத்தை கண்டித்திருக்கிறார். அதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தாற்போல் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவரை அவர் தந்தை ஊர் சுற்றாமல் படி, மற்றவர்களோடு சுற்றாதே படி என்று கண்டித்ததினால் தன் தந்தையினுடைய தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். படிப்பு 3 விஷயங்களுக்கு, தற்கொலைக்கு, கொலைக்கு காரணமாகியுள்ளது. கல்வி இந்த அளவுக்கு செல்வதற்கு காரணம் என்ன? முதலாவது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறதா? இல்லை என்றால் சமூக ஊடகங்கள் இந்த அளவுக்கு சமுதாயத்தை கெடுத்துள்ளனவா? இல்லை என்றால் மற்றவர்களோடு பழகக்கூடிய அந்த நேரம், அதன் தாக்கம் அதிகமாகியுள்ளதா என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவனுக்கு தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு தைரியம், அந்த தூண்டுதல் எப்படி வருகிறது? முதலாவது, உயிரின் அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. உயிரின் அருமை தெரியாத காரணத்தினால் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தன்னை கண்டித்த ஆசிரியை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கம், பழிவாங்கும் நோக்கம் சிறுவயதிலேயே இருக்கிறது. அந்த நோக்கத்தினால் ஆசிரியையின் பெயரை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதில் சமுதாயத்தின் பங்கு என்ன? ஆசிரியையை கண்டிக்க வேண்டும், ஆசிரியையை தண்டிக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமே சமுதாயத்தின் கடமையா? இல்லை என்றால் படிக்கும் மாணவரை நன்றாக படிக்க வைப்பதற்கு சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தாற்போல் செல்போன் பார்க்காதே என்று கண்டித்ததினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். செல்போன் பார்க்காமல் இருக்க முடியாதா? செல்போன் பார்ப்பது அந்த அளவுக்கு தவறா என்று நாம் கேட்டால், செல்போன் பயன்படுத்துவதனால் என்ன நன்மைகள் வருகிறது? அப்படி எந்த நன்மையும் இல்லை. செல்போன் யாருக்கு அவசியம்? செல்போன் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலைமையில் இருப்பவர்களுக்கு அவசியம். 15 வயது சிறுமிக்கு செல்போன் தேவையா? அதை கண்டிக்க அத்தைக்கு கூட உரிமை இல்லையா என்ற கேள்வி. மூன்றாவதாக, தந்தை. முதலாவதாக கண்டித்தது ஆசிரியர், இரண்டாவதாக கண்டித்தது உறவினர், மூன்றாவதாக கண்டித்தது சொந்த தகப்பன். தகப்பனுக்கு ஒரு மகன் மீது உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? தன்னை போல அவர் ஆடு வளர்த்து படிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஆகவேதான் கல்லூரியில் படிக்க வைத்திருக்கிறார். ஆகவே படி என்று சொன்னார்கள் என்ற ஒரே விஷயத்தில் தற்கொலை, கொலை அளவுக்கு செல்வது மாணவர்களுடைய மனமுதிர்ச்சி இன்மையை காட்டுகிறது. முதலாவதாக, தற்கொலை என்பது உயிரின் விலை மதிப்பை அறியாத ஒரு விஷயம். தன்னுடைய உயிர் ஒரு பொருளை சம்பாதித்து வாங்கும்போது
அதனுடைய அருமை தெரியும். ஆனால் அது நமக்கு இலவசமாக கொடுக்கப்படும் போது அதனுடைய அருமை தெரியாது. அதே போலத்தான் உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் 15 வயது அவருக்கு 65 வயது வரை வாழ்வார் என்று வைத்துக் கொண்டால் கூட இன்னும் 50 ஆண்டு வாழ்க்கை இருக்கிறது. இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லது கெட்டதுகளை, நன்மை தீமைகளை அவர் பார்த்திருக்கலாம், பக்குவப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாமல் பிஞ்சு வயதிலேயே, இளம் வயதிலேயே அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். அதே போல்தான் அந்த மாணவி 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். செல்போன் பார்க்காமல் படி என்று சொல்வதற்கு அத்தகைக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கண்டித்திருக்கிறார்கள். ஆனாலும் செல்போன் மூலமாக என்ன என்ன தீமைகள் வரும் என்று பார்த்தால் அதில் இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, அதில் யூடியூப் இருக்கிறது, அதில் ஸ்னாப்சாட் இருக்கிறது. இப்படி சமூக ஊடகங்கள் மூலமாக அறிமுகம் இல்லாத நபர்கள் அந்த பிள்ளைக்கு அறிமுகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் எண்ணி இருக்கலாம், அப்படி செய்து நினைத்து கண்டித்திருக்கலாம். மூன்றாவதான விஷயத்தை எடுத்தால், மாணவன், கல்லூரி மாணவன், தந்தை ஆடு வளர்த்து கஷ்டப்பட்டு மகனை படிக்க அனுப்புகிறார். ஆனால் மகன் படிக்காமல் தோழர்களோடு, நண்பர்களோடு ஊர் சுற்றுகிறார். இதை தந்தை கண்டிக்கிறார். ஏனென்றால் என்னை போன்ற ஒரு நிலை உனக்கு வரக்கூடாது என்ற அக்கறையில் கண்டிக்கிறார். அங்கு தந்தை மீது அது வெறுப்பாக மாறுகிறது. முதலாவதாக ஆசிரியர் மீது வெறுப்பு, இரண்டாவதாக அத்தை மீது வெறுப்பு, மூன்றாவதாக தகப்பன் மீதே வெறுப்பு. இப்படி எல்லாவற்றையும் நம்மை வெறுக்கச் செய்வது எது? நம் பிள்ளைகளை நம்மையே வெறுக்க செய்வது எது? இந்த செல்போன் நம்மையே வெறுக்க செய்கிறதா? பெற்றோரை வெறுக்க செய்யும் செல்போன். பெற்றோர் செல்போன் கொடுக்கிறார்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த செல்போன் அவர்களுக்கு முக்கியமானதாகிவிடுகிறது, மிகவும் அந்யோன்யமாகிவிடுகிறது. ஆகவே என்னுடைய அப்பா இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய அம்மா இல்லை என்றாலும் பரவாயில்லை, செல்போன் எனக்கு முக்கியம், செல்போன் போதும் என்று அந்த பிள்ளை நினைக்க ஆரம்பித்து விடுகிறது. இங்கேதான் தவறு நடக்கிறது. ஆகவே நாம் பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன தேவை, கண்டிப்பாக என்ன தேவை என்பதை அறிந்து அதை அவர்களுக்கு கொடுப்போம். செல்போன் அவர்களுக்கு தேவையில்லை, செல்போன் அவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை, அதை அந்த முதிர்ச்சியோடு அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. ஆகவே செல்போனை தவிர்ப்போம், பாடத்தை படிப்போம், வாழ்க்கையை வாழ்வோம்.